தைப்பொங்கல் கொண்டாடப்பட்டது. ரோட்டரி கிளப் மாவட்டம் 32-34 சென்னை போர்ட் சிட்டி சார்பாக தைப்பொங்கல் விழா சென்னை டி நகரில் உள்ள ஆந்திரா கிளப் கிருஷ்ணா ஹாலில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் ஏராளமான ரோட்டரி கிளப் நிர்வாகிகள், உறவினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். ரோட்டரி கிளப் சென்னை போர்ட் சிட்டியின் சார்ட்டர்ட் பிரசிடென்ட் ரொட்டேரியன் முத்துசுவாமி சின்னசாமி அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்று அனைவருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். பின்பு சென்னை போர்ட் சிட்டி தலைவர் ரொட்டேரியன் யூசப் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்த விழாவில் ரொட்டேரியன்ஸ் அனைவருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள். ரோட்டரி கிளப் சென்னை போர்ட் சிட்டி பல வருடங்களாக பொதுமக்களுக்கும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இலவசமாக பல சேவைகளை செய்து வருகின்றார்கள். அந்த வகையில் அரசு பள்ளியில் அதிக மதிப்பெண்களை பெற்று MIT கல்லூரியை சேர்ந்த முதலாம் ஆண்டு படிக்கும் திரு ராம் பிரசாத் அவர்களுக்கு அனைத்து வருடமும் இலவசமாக கல்வி கட்டணம் சென்னை போர்ட் சிட்டி சார்பாக காசோலையை வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ரோட்டரி கிளப் நிர்வாகிகளின் ஃபெல்லோஷிப் மியூசிக் லவ்விங் ரொட்டேரியன்ஸ் இசை கச்சேரியுடன் விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை சென்னை போர்ட் சிட்டியின் செயலாளர் ரொட்டேரியன் KP விஜயகுமார் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்றது. சமுதாயத்தில் பல மாற்றங்களையும் பலருக்கும் இலவச சேவைகளை செய்து வரும் ரோட்டரி கிளப் சென்னை போர்ட் சிட்டி அனைத்து நிர்வாகிகளுக்கும் சக்சஸ் டிவியின் சார்பாக தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. வணக்கம். இன்று ஆந்திரா கிளப்பில் கிருஷ்ணா ஹாலில் நாங்கள் சென்னை ரோட்டரி கிளப் ஆஃப் போர்ட் சிட்டி சார்பாக அனைத்து மெம்பர்களும் சேர்ந்து பொங்கல் விழாவும் புது வருட பிறப்பின் 2026 நாளையும் சேர்ந்து கொண்டாடினோம். மிகச்சிறப்பாக கொண்டாடினோம். அதுமல்லாது இந்த பொங்கல் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் விவசாயிகளுக்கு நல்ல வாழ்வையும் இதற்கு மேல் கொடுக்கும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எனது அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் போர்ட் சிட்டி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நான் ரொட்டேரியன் முத்துசாமி, சார்ட்டர் பிரசிடென்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை போர்ட் சிட்டி. இன்று புத்தாண்டு விழாவும் பொங்கல் விழாவும் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை போர்ட் சிட்டியின் சார்பாக குடும்ப விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த குடும்ப விழா வருடம் நாங்கள் தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ் எல்லா பண்டிகைகளும் கொண்டாடுவோம். இன்று இந்த பொங்கல் விழாவும் புத்தாண்டும் சேர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய சங்கம் 15 வருடம் ஆனது. ஒரு குடும்ப சங்கம் மாதிரி இயங்கி கொண்டிருக்கிறோம். இதில் நிறைய சேவைகள் செய்கிறோம். முக்கியமாக வருடம் ஒரு ஃபண்ட்ரைஸ் பண்ணுவோம். அது தலசீமியா என்ற நோய்க்கு குழந்தைகளுக்கு வேண்டி சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆதரவுக்கு பண்ணுறோம். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுபோக கல்வி உதவித்தொகை, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து
நல்ல டாப் ரேங்கில் வாங்குறவங்களுக்கு அவங்க கல்வி செலவு எல்லாமே நாங்கள் ஏற்றுக்கிற மாதிரி வேணுகோபால் எஜுகேஷனல் ஒளிவிளக்கு எஜுகேஷனல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஸ்கீம் பிரகாரம் இன்றைக்கி வந்து ராம் பிரசாத்ன்னு ஒரு மாணவன் எம்பி ஜெயின் காலேஜ் டி நகரில் படித்து போன வருடம் வந்து ஸ்கூல் டாப்பர் 600க்கு 588 மார்க் வாங்கி ஒரு ஏழை மாணவன். அவருக்கு வந்து நாங்கள் எம்ஐடியில் ஜாயின் பண்ணியிருக்கார் அந்த மாணவன். அவருக்கு 4 வருடமாகிற முழு கல்வி தொகை செலவும் அந்த ஃபீஸ் எவ்வளவோ அவ்வளவு நாங்கள் கட்டிகிட்டு இருக்கோம். இந்த வருஷம் ஒரு செமஸ்டர் கொடுத்துட்டோம். அடுத்த செமஸ்டருக்கு இன்று அந்த காசோலையை அவருக்கு கொடுத்துள்ளோம். இது மாதிரி வந்து அரசாங்க பள்ளியில் படித்து நன்கு படித்த மாணவர்களுக்கு வருடம் நாங்கள் நிறைய ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு ஸ்கூலுக்காக போய் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் வாங்குகிற டாப்பர்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கில் கிடச்சதுன்னா அந்த கவுன்சிலிங் ஃபீஸ் எல்லாமே கட்டிகிட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து எங்கள் இதில் 2013-14 ஜெய்கோன்னு ஒரு திட்டம் நாங்கள் எங்கள் ரோட்டரி டிஸ்ட்ரிக்டில் பண்ணோம். அதில் 2000 பேர்த்துக்கு வந்து 2 கோடி ரூபா பணம் வந்து ஜி தமிழ் கூட சேர்ந்து பண்ணினோம். கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக. அதே மாதிரி இப்போ சென்னையில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி கல்வித்தொகை கொடுத்துட்ருக்கோம். அனைவருக்கும் எங்களுடைய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.